கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக கோவையைச் சேர்ந்த கோபிநாத் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கு உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே எந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளாமல் இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரச்சாரத்தையும் புறக்கணித்துள்ளனர். அமைச்சர் முத்துசாமி இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த நிலையில் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சியினர் மட்டுமே இதில் கலந்து கொண்டனர். சம்பிரதாயத்துக்காக ஒரே ஒரு தொண்டர் மட்டும் காங்கிரஸ் கொடியை ஏந்தி சென்றது கூட்டணி கட்சிகளுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. சென்னை போரூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 31 லட்சம் ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரிடம் சிக்கியது. போரூர் அடுத்த காரம்பாக்கம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கார் ஒன்றை மடக்கி சோதனை செய்தனர். காருக்குள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 31 லட்சம் ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்ததை அடுத்து அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் தனியார் நிதி நிறுவனத்தின் பணம் என்பதால் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் அருகே விபத்தில் சிக்கிய நபர் உதவிக்கு யாரும் முன்வராத நிலையில் கேர்பாரற்று சாலையில் கிடந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளம் அடுத்த செம்பிபாளையம் பிரிவு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஒருவர் சாலை தடுப்பை கவனிக்காமல் நேரடியாக அதன் மீது மோதி விழுந்தார். இதில் படுகாயமடைந்து அசைவில்லாமல் கிடந்த அவரை பார்த்தும் உதவி செய்யாமல் வாகன ஓட்டிகள் கடந்து சென்றனர். சிறிது நேரம் கழித்து ஒருவராக வந்து படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்தில் அவர் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தும் வாகன ஓட்டிகள் அலட்சியமாக கடந்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முழக்கமிட்ட திமுக நிர்வாகி ஒருவர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க வேண்டும் என உளறியதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். உளுந்தூர்பேட்டையில் திமுக சார்பில் போட்டியிடும் வசந்தவேலு அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் மேடையில் கண்ணீர் மல்க பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இடையே குறுக்கிட்டு மைக்கை பிடுங்கிய திமுக நிர்வாகி ஒருவர் இவரை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க வேண்டும் என ஆவேசமாக முழக்கமிட்டார். வாழ்த்த வந்த இடத்தில் வாய் தவறி உளறிய அந்த நிர்வாகியால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் நுந்தலா மட்டம் பகுதியில் சிறுத்தை ஒன்று உயரமான மரத்தில் ஏறிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நுந்தலா மட்டம் பகுதியில் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை ஒன்று திடீரென உயரமான மரத்தின் மீது ஏறியது. அப்போது அங்கிருந்தவர்கள் அதனை செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். இதனை கவனித்த சிறுத்தை மின்னல் வேகத்தில் மரத்திலிருந்து கீழே இறங்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் அடர் வனப்பகுதிக்குள் பாய்ந்து மறைந்தது. சிறுத்தை நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள மக்கள் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு பேருந்து ஒன்றை காட்டு யானை வழிமறித்து தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரமடை வனச்சரகத்திற்கு உட்பட்ட முள்ளி வனசாலையில் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை திடீரென ஒற்றை காட்டு யானை ஒன்று வழிமறித்தது. ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திய நிலையில் காட்டு யானை ஆக்ரோஷமாக பேருந்தை நோக்கி ஓடி வந்ததால் பயணிகள் பீதியடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் காட்டு யானை மெதுவாக சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை 2வது முறையாக போட்டியிடுகிறார். இவர் நேற்று சந்தவேலூர் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது.
ஆதரவாளர்கள் பலர் இருசக்கர வாகனங்களில் ஆரன்களை அடித்து சென்றதால் தூங்க முடியாமல் அவதிப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவர்கள் மீது தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தாவேகா சார்பில் அருண்குமார் போட்டியிட இருந்தார். ஆனால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அருண்குமார் திடீரென மாயமானதாக கூறப்படுகிறது. அவரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் தாவேகா நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து தாவேகா வழக்கறிஞர் அணி செயலாளர் அறிவழகன் தமிழக டிஜிபி மற்றும் சேலம் எஸ்பிக்கு புகார் அனுப்பியுள்ளார். அதில் வேட்புமனு பரிசீலனையின் போதே அருண்குமார் அங்கு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்கள் கடத்தியதாக சந்தேகம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவரை உடனே கண்டுபிடித்து தருமாறும் கோரிக்கை வைத்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். மாவட்ட வாரியாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அங்கு திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் ஏவா வேலுவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். விடுதியில் தங்கியுள்ள அவர் காலை நடைபயிற்சி செல்லும் போது கடலைக்கடை சந்திப்பு அருகே உள்ள காய்கறி மார்க்கெட்டில் வாக்கு சேகரித்தார். பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். அஞ்சேஅள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ரங்காபுரத்தில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடுவதாக மாவட்ட சுகாதார அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மருத்துவ குழுவினர் செந்தில் என்பவரின் வீட்டை சோதனை செய்தபோது குழந்தையின் பாலினம் கண்டறியும் உபகரணங்கள் மற்றும் கருக்கலைப்பு மாத்திரைகள் இருந்ததை கண்டறிந்தனர். இதனையடுத்து அவற்றை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து புகாரின் பேரில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட பரிமலா மற்றும் சாந்தி ஆகியோரை கைது செய்தனர். திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்தது. திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் உள்ளார். இதனிடையே எழும்பூர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் அவருக்கு சொந்தமான கட்டிடங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். தேர்தல் விதிகள் அமலில் இருக்கும் நிலையில் தேர்தல் பணப்பட்டுவாடா தொடர்பாக அவருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மயிலாப்பூரில் உள்ள வீட்டில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நிறைவடைந்தது. இதில் 40,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதேபோல் புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களில் நடந்த சோதனையில் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பனையேறும் தொழிலாளி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மருதம்புத்தூரை சேர்ந்த பனையேறும் தொழிலாளியான மணிகண்டன் பனைமரத்தில் ஏறி கல்லிறக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து ஆலங்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில் மணிகண்டன் அருகில் இருந்த மட்டையை எடுத்து அவரை தாக்கியதாக தெரிகிறது. அப்போது உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டதில் மணிகண்டன் படுகாயமடைந்தார். இதனையடுத்து இருவரும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீஸ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகளை சேர்ந்தோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விவசாயியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மற்றும் 2 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தாவேக தலைவர் விஜய் கடலூரில் நாளை பிரச்சாரம் செய்ய 16 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். கடலூர், வடலூர், சேத்தியாத்தோப்பு, தொழுதூர் ஆகிய 4 இடங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணிக்குள் பிரச்சாரத்தை கடலூரில் முடித்துவிட வேண்டும், விஜயின் பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்பது உள்பட பல்வேறு நிபந்தனைகளை போலீசார் விதித்துள்ளனர். கடலூரில் நாளை மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் விஜய் வடலூர், முத்தியாத்தோப்பு, தொழுதூரில் வேன் மூலம் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டுள்ளார். தமிழ் புத்தாண்டு தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டு உள்ளது. அதன்படி கிளாம்பாக்கத்தில் இருந்து ஏப்ரல் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 970 சிறப்பு பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு 190 பேருந்துகளும், மாதாவரத்தில் இருந்து 24 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகள் தேவைக்கு ஏற்ப 735 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டு உள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் இணையதளம் அல்லது மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. கிருஷ்ணகிரி அருகே பேருந்து வசதி இல்லாததால் தங்கள் ஊருக்கு யாரும் பெண் கேட்டு வருவதில்லை என பெண்கள் முறையிட்ட நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்தால் நிறைவேற்றப்படும் என KP முனுசாமி உறுதியளித்தார். வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிக்க சென்றபோது கணவாயூர் என்ற மலை கிராமத்தில் பேருந்து வசதி இல்லை என பெண்கள் குற்றம் சாட்டினர். இங்கு பேருந்து வசதி செய்வது கடினம் என்று கூறிய KP முனுசாமி, இருப்பினும் தங்களது ஆட்சி அமைந்தால் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். தூத்துக்குடியில் விஜயின் வருகைக்காக காத்திருந்த போது 3 வயது சிறுவனுக்கு கட்சி துண்டை அணிவித்து விசிலடிக்க வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் உள்ள வல்லநாடு பகுதியில் விஜயை காண்பதற்காக தொண்டர்கள் வெயிலில் காத்திருந்தனர். அப்போது 3 வயது சிறுவன் ஒருவனுக்கு தாவேக கொடியை அணிவித்த குடும்பத்தினர் விசிலை ஊத வைத்து வற்புறுத்தியுள்ளனர். தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு கட்சி கொடியை அணிவித்து பெற்றோர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூரில் அரசியல்வாதிகள் யாரும் வாக்கு கேட்டு உள்ளே வர வேண்டாம் என ஒட்டப்பட்ட போஸ்டரால் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம் தொகுதியில் திமுக, பாமக, தாவேக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பிச்சனூர் என்ற ஊரில் வாக்கு கேட்டு யாரும் ஊருக்குள் வர வேண்டாம், 2026 தேர்தலை புறக்கணிக்கிறோம் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இங்கு குடிநீர் வசதி, சாலை வசதி எதுவும் செய்யாததால் மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னை எழும்பூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் ராஜ்மோகனுக்கு பண அபிஷேகம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எழும்பூர் தொகுதியில் தாவேக சார்பில் ராஜ்மோகன் போட்டியிடும் நிலையில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு உள்ளார். பிரச்சாரத்தின் போது தாவேக பெண் பிரமுகர் ஒருவர் ராஜ்மோகனுக்கு மாலையிட்டு 500 நோட்களை அவர் மீது அள்ளி வீசி அபிஷேகம் செய்தார். இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் இந்த செயலுக்கு கண்டனம் எழுந்து வருகிறது. பண அபிஷேகம் செய்தவர் தாவேகவைச் சேர்ந்த சோனா என்பதும், இவர் பிரபல கஞ்சா வியாபாரி புஷ்பா என்பவரின் பேத்தி என்றும் கூறப்படுகிறது. சென்னை திருவொற்றியூர் அதிமுக வேட்பாளர் குப்பனின் மகன் கார்த்திக் தனது தந்தைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க கூடாது என கூறி நிர்வாகிகளை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. திருவொற்றியூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக குப்பன் போட்டியிடுகிறார். அவர் மகன் கார்த்திக் தனக்கு சீட் கேட்டதாகவும், ஆனால் தந்தைக்கு ஒதுக்கியதால் கோபத்தில் இருந்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையே திருவொற்றியூரில் வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுகவினரை தடுத்து நிறுத்திய கார்த்திக், இது அப்பன் மகனுக்கு இடையே உள்ள பிரச்சினை, நீ இதில் தலையிடாதே என கூறி அதிமுக நிர்வாகி கோகுல் என்பவரை தாக்கியுள்ளார். பிரச்சார வாகனத்தில் இருந்து அவரை கீழே தள்ளி தாக்குதல் நடத்திய கார்த்திக்கின் செயலால் கட்சி நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர்.